ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயகன் படத்தோட 4வது சிங்கிள் ராவண மவண்டா பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து லைவ் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். சவுண்ட் விவேக் நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே ஆடியோ லான்ச் வரும். ஆடியோ லான்ச் ஸ்லீப்பிங்காக தான் இருக்குது. சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. பயங்கரமாக எழுதியிருக்காங்க. ராவண வாய்ஸ் நல்லா இவங்க பாலிடிக்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. பயங்கரமாக அது நம்ம கோயில் சென்ட் ஆகுது. இதுல உலகம் ஆண்டவன்டாங்கிறது வேற லெவல்ல ஒரு பயங்கரமான எலிவேஷன் சாங். ஆமா, விவேக் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எழுதிருக்காரு. தரமா இருக்கு. அதாவது இப்ப அனிருத்தோட படத்துல எல்லா படத்துலயும் ஒவ்வொரு எலிவேஷன் சாங் இருக்க மாதிரி இந்த படத்துக்கு இந்த பாட்டு ஒரு எலிவேஷன் சாங்கா இருக்கும். ஆடியோ லான்ச் சொன்ன மாதிரி தான். எதிரி அனுப்புனா சிரிக்கிறான், ரொம்ப அசால்ட் ஹேண்டில் பண்ணிடாப்ல அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்காங்க. சூப்பரா ஒரு குட்டி சாங் மாதிரி தான், ரொம்ப பெரிய சாங். இன்பமா அந்த இதெல்லாம் அவருக்கு சூப்பரா என்ன ஒரு ஸ்டில்ஸ்லாம் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதான் நாங்க எதிர்பார்த்து நம்ம உட்காந்து ஸ்ட்ரெயிட் பண்ணோம். ஃபுல்லாவே ஆடியோ லான்ச் இதை காமிச்சிட்டாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு வந்து ஒரு படத்துல முக்கியமான இடத்துல பிளேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னமும் ஒளிச்சு வச்சிருக்காங்க. பயங்கர சஸ்பென்ஸா இருக்கும். தியேட்டர்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுத்துற இடத்துல இந்த பாட்டு கரெக்டான ஒரு சீன்ல மீட்டர்ல எலிவேஷன் சாங்கா இருக்கும் போது கிளைமாக்ஸ் டைம்ல வரும்னு நினைக்கிறேன். அனிருத்தோட வாய்ஸ் கேட்கவே வேணாம். தளபதி ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆடியோ லான்ச் நடந்து வரதே இப்படி இருக்கு. ஸ்கிரீன்ல மாசா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு வேற லெவலா இருக்கு. என்ன ஒரு 4 நிமிஷத்துக்கு கொடுத்தாலும் நல்லா இருந்திருக்கும். அந்த ஜனநாயகன் ஸ்டில்ஸோட சேர்த்து பண்ணியிருந்தா என்ன சூப்பரா இருந்திருக்கும். ஒரு நாளா நல்ல ஒரு சாங் கேட்ட ஃபீல் இருக்கு. இந்த விசுவலா இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஸ்கிரீன்ல பார்க்க போறது பயங்கரமா இருக்கு போதுங்கிறது. இல்ல இந்த இடத்துல சொல்லாமான்னு தெரியல. நோட் பண்ணீங்கன்னா தெரியும். தளபதி வந்து இது படம் தான் இருந்தாலும் பாலிடிக்ஸ்லயுமே ஒரு தமிழ் தேசியம் பிளஸ் திராவிடம் சொல்றாரு. இந்த ராவணன் அப்படிங்கிற ஃபேக்டரை வச்சு கொண்டு வரதுனால பாட்டு மூலியமா தமிழ் தேசியத்தை இழுக்கிறாரோ அப்படிங்கிற தமிழ் தேசியம் தமிழர்களோட ஒத்தையில எவன் நிக்கிறனா என்னன்னு சொல்லி அந்த மாதிரி யாரு இருந்தாலும் நான் நிப்பேன், மொத்த பிம்பமே அவர்தான் அப்படின்னு மாதிரி எல்லா எதிரிக்கும் எமன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருக்கு. பாட்டுல நல்லாவும் இருக்கு. தியேட்டர்ல பாக்க ரொம்ப ஈகரா வெயிட்டிங்ல இருக்கும். நிச்சயமா இந்த சாங் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த எலெக்ஷன் வரைக்குமே இந்த எலிவேட் ஆயிட்டே இருக்கு. எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ரீல்ஸ் நிறைய வரும்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு தொடர்ந்து. பிஜிஎம்மும் நல்லா தான் இருந்துச்சு. லூப்ல கேக்குற மாதிரி தான் இருக்கு. பட் இன்னும் ரொம்ப குட்டி சாங்கா அந்த மாதிரி இருந்துச்சு. மேபி கொஞ்சம் பெரிய சாங்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் லிரிக்ஸும் கிட்டத்தட்ட வந்த லிரிக்ஸ் நிறைய வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரே லிரிக்ஸ் தான், ஒரே செட் ஆஃப் லிரிக்ஸ் தான். அதே 2 டைம் 3 டைம் வந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல இந்த பாட்டை இப்ப ஏன் விட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அனிருத் பாடிட்டு போயிட்டாப்ல, அது எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு. சரி ஃபுல் ஆல்பமா விடுங்க அப்படின்னு கேட்டு ஆடியோ ரிலீஸ் ஆனா அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் அதை ஒரு ஹைட் பண்ணி வச்சுட்டு இந்த பாட்டு இப்ப ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் தளபதி ஃபேன்ஸ் தான். சாங்க விடுங்க, ஃபுல் சாங்க விடுங்கன்னு அவங்க ரொம்ப கேட்டு அதுக்கப்புறம் விட்டாங்க. ஓரளவு இந்த சாங் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போர்ஷனா படத்துல வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எத்தனை பேருக்கு சாங் பிடிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே முதல் 3 பாட்டும் பாத்தீங்கன்னா தளபதி கச்சேரி, செல்ல மகளே, அப்புறம் இவன் பேரே வரலாறு எல்லாம் வேற லெவல் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அப்போ போட்டிக்கு யாரும் இருந்தாலும் சரி நம்ம ஒரு சரி அடிச்சு தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. அடுத்தடுத்து அப்படின்னா பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து நாளைக்கு வரப்போகுது. அப்புறம் ஆடியோ லான்ச் வேற ஒரே நேரத்துல 2 ஆடியோ லான்ச் வச்சிருக்காங்க. கொஞ்சம் பரபரப்பாவே கொண்டு போறாங்க பொங்கல் வரைக்கும். அது ஆடியோ லான்ச் நடத்தாம ப்ரோமோனா கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. பாப்போம் பயங்கரமா இருக்க போது. பட் இந்த எலிவேஷன் சாங்கா இருக்கட்டும், தொடர்ந்து இந்த அப்டேட்டா இருக்கட்டும், ஃபேன்ஸை சூப்பரா தான் இது பண்றா, கனெக்ட் ஆகுது. பயங்கரமான ஒரு இந்த அப்கமிங் டேஸ்ல ஒரு தளபதியோட
ஒரு ஸ்பெஷலா இருக்க போகுதுங்கிறது நம்பலாம். அதே மாதிரி ட்ரெய்லருக்கான ஒரு பிக்சர் ஒன்று விட்டாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா துப்பாக்கி இன்னும் தளபதி கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதான் இது வரைக்கும் விட்ட போஸ்டர்ஸ்ல அது ஒரு பெஸ்டான ஒரு பிக்சரா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து 100K ரீச் ஆகுது. இன்னும் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு ட்ரெய்லர் வந்து அதையும் ரியாக்ஷன் பண்ணுவோம். ஸோ அதையும் மறக்காம பாருங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 100K சீக்கிரம் கொண்டு வாங்க. இல்ல இப்ப ஜனநாயகம் மட்டும் இல்லாம அடுத்து பராசக்தி ட்ரெயிலர் வந்தாலுமே சரி ரியாக்ஷன் வீடியோ போடுவோம். ரியாக்ஷன் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ். KSR தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.